சொல்லிட்டு இப்ப ஃப்ராட் நடந்துட்டு இருக்கு. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளோட பேர் அட்ரஸ்லாம் வாங்கி வச்சுட்டு உங்களுக்கே கால் பண்ணுவாங்க. உங்க பிள்ளைகளுக்கு வந்து 10th to 12th வரைக்கும் உள்ள வந்து ஸ்காலர்ஷிப் தர்றோம், நாங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய நடந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்படி யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா தயவு செய்து எதுவும் பேசுறாதீங்க, அது எல்லாமே ஃப்ராடு தான். அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. தயவுசெய்து அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அதே போல உங்க படிச்ச பசங்க ஆன்லைன் ஜாப் கம்பெனிஷன் சொல்லிட்டு ஒரு ஜாப் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அது எல்லாமே இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, டெலிகிராம் வரக்கூடிய ஒரு விளம்பரம், ஒரு மெசேஜ், அதை ஃபாலோ பண்ணிட்டு ஆன்லைன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, லட்சமா வந்து இழந்துட்டு இருக்காங்க. 1 கோடி 10 லட்சம் 50 லட்சம் சொல்லிட்டு நிறைய பேர் இழந்து உட்கார்றாங்க ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுங்களா? அதனால உங்க பிள்ளைகள்லாம் படிச்ச பசங்க கொஞ்சம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க உங்களுக்கே தெரியாம போய் லோன் வாங்குவாங்க, உங்களுக்கே தெரியாம வீட்டில் இருக்க நகையில அடமானம் வைப்பாங்க. அதனால அப்பப்ப என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றத கொஞ்சம் வீட்டில் உள்ள பிள்ளைகளை வந்து கொஞ்சம் கேளுங்க. படிக்கிறாங்க இல்லைன்னு